அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ரஷாத் எண்ணற்ற சான்றுகள் கொடுக்குறார் அந்த விஷயத்துக்கு. இந்த மாதிரி எதற்காக அந்த தூதர்ஷிப் அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க, அதுல இருந்து இவர் கத்துக்கிட்ட பாடம் அது மட்டும் இல்லாம எப்படி இவர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும் போது அல்லாஹ் அதுக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவருக்கு அந்த செக் பண்றதுக்கு இன்டெக்ஸ்ல ரஷாதா என்ற ரூட் வேர்டை அவர் கண்டுபிடிக்கல. அது அவர் ஈகோ தடுத்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அது அல்லாஹ் அவர் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கும் மூலியமா எதிர்ப்புன்றவர் மூலியமா அல்லாஹ் அதை என்ன வச்சு அதை வெளிக்கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்கு கேட்கிற பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் மாஷால எப்படி அல்லாஹ் இது கொடுக்குறாங்க, அதற்கு பதில் அளிக்கிறாங்க என்ற சிறப்பான விஷயத்த பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் சூரா 54 ஸ்டார்ட் பண்றாரு. காட் இஸ் த ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஹாப்பினஸ் அஸ் மிசரி. சூரா 54 குறிப்பிட்ட மாதிரி அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் நம்மளோட கஷ்டத்தையோ நம்மளோட சந்தோஷத்தையோ கண்ட்ரோல் பண்றாங்க. சந்தோஷம் வரும்போது நம்ம அல்லாஹ்வை மறந்துடுறோம், இல்ல நன்றி சொல்றோம் அதிகமா. ஆனா கஷ்டப்படும் போது உடனே சோர்வடைஞ்சிரும், ஏன்னா அல்லாஹ் ரொம்ப சோதிக்கிறாங்க. ரெண்டுமே பார்ட் ஆஃப் த லைஃப் தானே. எதற்கு நம்ம கஷ்டம் வந்தா மட்டும் நம்ம ரொம்ப அல்லாஹ்வை நெருங்குறோம், ஹாப்பினஸ் வந்தா மறந்துடுறோம். இதுல இருந்து படிப்பினை என்னன்னா, எப்போதுமே நம்ம அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருக்கிறது முகாந்திரமா இல்ல அதுவும் நம்மளோட துவால ஆட் பண்ணி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கணும். ரஷாத் முன்னாடி வேற ஒரு பயன்ல சொல்ற மாதிரி ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி, ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ, புவர் ஆர் ரிச், பணம் இருக்கோ இல்லையோ, ஹாப்பினஸ் ஆர் மிசரி, கஷ்டமோ இன்பமோ, எப்பவுமே அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். காட் இஸ் த ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் யுவர் இன்கம். உங்களுக்கு எவ்வளவு வரவு வருதுன்னு அல்லாஹ் தான் ஒரு பெண்ணி ஒரு பைசா லெவல்ல கூட அல்லாஹ் கணக்கிட்டு கொடுக்குறான்னு சொல்றாங்க. ஒரு சில ஆளுக்கு அல்லாஹ் பறக்கத்தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேருக்கு இல்ல. ஆனா இல்லைங்கும்போது அதுக்கும் நம்ம நிராசை அடைஞ்சிடக்கூடாது. இருக்கிறவங்களுக்கு அதிகமான கடமை இருக்கு, நிறைய ஜக்காத் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு எப்பவுமே குறைச்ச இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் எது சரியான விஷயம் அல்லாஹ் 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 கண்டிப்பா தெரியும். அதுதான் அல்லாஹ் நிலைநாட்டுறாங்க. காட் இஸ் த ஒன் ஹூ மேக்ஸ் யூ ரிச் ஆர் புவர். உங்களை பணம் இல்லையோ உங்களுக்கு பணம் தரதோ அல்லாஹ் மட்டும் தான். வா அன்னஹு அன்னஹு ஹக்காம் கேட்கிறாரு. காட் இஸ் த ஒன் ஒன்லி ஒன் ஹூ மேக்ஸ் யூ ரிச் ஆர் புவர். அல்லாஹ் தான் உங்களை பணக்காரரோ ஏழையாவோ ஆக்குறாங்க. உங்களோட மொத்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. நோபடி எல்ஸ், வேற யாருமே கிடையாது. நாட் த லாட்டரி, நாட் த பர்சன் ஹயர்ஸ் யூ ஃபார் ஜாப். உங்களை வேலைக்கு எடுக்கிற அந்த மேனேஜரா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு அடிக்கிற அந்த பந்தயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இதற்கு எதற்குமே சக்தி இல்லை. அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் நீங்க எவ்வளவு இந்த உலகத்தை சம்பாதிக்கணும் என்ற விஷயத்த அல்லாஹ் தான் நிலையாட்டுறாங்க. நோபடி we know that this is what we advocate. So ask a jinn companion that question, what is Rashad advocating. நான் போன இதுல சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஒவ்வொரு சந்தேகத்தையும் எழுப்புறது வேற யாரு? அந்த ஒவ்வொரு சந்தேகமும் வரதுக்கு காரணமானது சாத்தானோட பிரதிநிதி ஜின் தான். அவனோட வேலை என்ன? கண்டினியூஸா சாத்தானோட அல்லாவோட ஏகோபித்த அதிகாரத்திற்கு எதிராக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துட்டே இருக்கிறது. அதுல முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் விலகி போனது ரஷாத் தூதர் அக்செப்ட் பண்ணாம. அதுக்குதான் ரஷாத் ஒரு லாஜிக்கான கேட்கிறாரு. நீங்க உங்க ஜின் கிட்ட கேளுங்க, ரஷாத் என்ன சொல்றாரு, அதனால அவருக்கு லாபம் இருக்கா, இல்ல அவர் அதை புகழ் அடைகிறாரா? இந்த மாதிரி பல கேள்விகள் நீங்க அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போது சரியான விடை கண்டுபிடிச்சுன்னா நிச்சயமா நீங்க அல்லாஹ் மட்டும்தான் குரான் மட்டும்தான் இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த கொஸ்டின் நம்ம கேட்கிறோமா? ரஷாத் சொல்றாரு, அதை எப்படி நம்ம அந்த சோர்ஸ் ஆஃப் டவுட், உங்களோட டவுட் உங்களோட குழப்பத்திற்கான மூலாதாரமே இந்த ஜின் தான். அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணோம், அதை எப்படி நம்ம மேற்கொள்ற விஷயத்தையும் ரஷாத் கத்துக் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜின்னை நோக்கி திருப்பி கேள்வி கேளுங்க, சரியான கூற்றுக்களை கேளுங்க. அல்லாஹ் ஒருவர் மட்டும் உங்களுக்கு போதாதா? ரஷாத் என்ன தவறா சொல்றாரா, இல்ல அவருக்கு இதனால லாபம் கிடைக்குதா? இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்க சொல்றாரு. வாட் ஆர் வி டூயிங், இஸ் இட் ராங்? நம்ம இந்த பள்ளியில மஸ்ஜித் துக்சான்ல பண்ற விஷயத்துல ஏதாச்சும் தப்பு இருக்கா? ஏன் அல்லாஹ் மட்டும் சொல்றது தப்பு இருக்கா? டு வர்ஷிப் காட் அலோன், அல்லாஹ் மட்டும் வழிபட தப்பு இருக்கா? டு அப்போல் த வேர்ட் ஆஃப் அல்லாஹ் அலோன், அல்லாஹ் சொல்ற இந்த குரானை மட்டும் நம்ம தாங்கி பிடிச்சா அதுல தப்பு இருக்கா? ஷுட் வி கோ டு த வேர்ட்ஸ் ஆஃப் த மென்? இந்த குரான் ப்ராஹிபிட்ஸ் தட். இப்போ நிறைய மக்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க, அதுதான் கரெக்டா இருக்குமா? இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்க.
ஐ திங்க் ஐ ஷேர்ட் வித் த கிரேட் மிராக்கிள் ஆஃப் த வேர்ட் அலோன். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாரு, ஏன் வந்து நம்ம குரான் மட்டும் இந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணாலுமே அல்லாஹ் எதையுமே ஒரு 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 அத்தாட்சி இல்லாம ஒரு சான்றிதழ் இல்லாம விட்டுருல. அதற்குமே ரஷாத் மூலியமா ஒரு எண்ணியல் கட்டமைப்பு 19 மூலியமா அந்த விஷயத்தை காமிக்கிறாரு. அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. த வேர்ட் அலோன் ஹேப்பன்ஸ் இன் த குரான் 6 times. அலோன் மட்டும் மட்டும் என்ற அந்த வார்த்தை மட்டும் குரான்ல 6 டைம் இருக்குன்னு சொல்றாரு. 5 of them refer to God. அதுல அஞ்சு மட்டும் வந்து அல்லாவை குறிக்கிறது. வர்ஷிப் காட் அலோன், அல்லாவை மட்டும் வணங்குறது அந்த இடத்துல வருது. அண்ட் 1 of them refers to குரான். முக்கியமான விஷயம், அந்த 6வது அந்த ஒண்ணு வந்து குரானை குறிக்குது. And the Sunnas and the Shia and the other sector claim that alone in the Surah 1746 refers to God alone in the Quran. ஆனா இந்த மாதிரி அல்லாஹ் தெளிவா வச்சிருக்கக்கூடிய விஷயத்த குரான் மட்டும் என்ற விஷயத்த பற்றி பிடிக்கும் போது இந்த சுன்னிஸ் முஸ்லிம் ஷியா முஸ்லிம் சோகால் முஸ்லிம் என்ன பண்றாங்க, அவங்க தடுக்கப்படுறாங்க, அந்த தவறுதலான புரிதலுக்கு போறாங்கிறத பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, அந்த சூரா 17:46 உள்ள அலோனை வந்து அவங்க தப்பா புரிச்சுக்கிறாங்க. claim that alone in surah 1746 refers to God alone in the Quran, says when you preach God alone in the Quran they run away in the aversion. அதுல அந்த இடத்துல வசனம் படிச்சு காட்டாரு, அல்லாஹ்வை மட்டும் கொண்டு நம்ம வந்து அவங்களுக்கு போதனை பண்ணும்போது என்ன பண்றாங்க, அவங்க வெறுப்புனால ஓடிடுறாங்க. Now if you add the surahs and the verses of the 5 reference to God, இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த அல்லாஹ்வை மட்டும் என்ற அந்த இடத்துல வர அல்லாஹ்வை மட்டும் குறிக்கின்ற அந்த 5 மட்டுமே நம்ம என்ன பண்றோம், அதற்கான சூறாவையும் அதற்கான அத்தியாயத்தையும் நீங்க வந்து குமுலேட்டிவ் ஆட் பண்ணும்போது அது டோட்டல் வந்து என்னன்னா 361 19 கட்டமையுது. 19 into 19. திஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கமாண்ட்மெண்ட் இந்த குரான்ல குறிப்பிட்ட முக்கியமான ஒரு கட்டளை என்ன, அல்லாஹ் மட்டும், குரான் மட்டும். And it is in the book the index. You just look at the surah and add up and verse add up to 361. நீங்க என்ன பண்ணுங்க, பரிசீலனை பண்ணி பாருங்க. நீங்க அந்த சூரா எடுத்து மட்டும் என்று சொல்ற அந்த இடத்துல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. குரான்ல நம்ம அலோன் மட்டும் சர்ச் பண்ணா போதும். இப்போ ஆன்லைன்ல ஈஸியா நம்ம எடுத்துடலாம் எந்தெந்த இடத்துல வருதுன்னு. அதை நீங்களாவே பரிசீலனை பண்ணி பாருங்க, அதை ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா 361 வரும். அது முக்கியமான ஒரு அத்தாட்சின்னு சொல்றாரு. இஃப் யூ ஆட் த ஒன் தட் ரெஃபர்ஸ் டு த குரான் யூ டோன்ட் ஹவ் எனி திங். இப்போ முக்கியமான பாயிண்ட், இந்த 6வதா குறிப்பிடுற அந்த குரான் மட்டும் வருது இல்ல, அதை நீங்க இந்த எண்ணியல் கட்டமைப்புல ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 361 கூட்டுத்தொகையும் வராது. உங்களுக்கு 19 கட்டமையாத மொத்த நியூமரிக்கல் சிஸ்டமே அங்க வந்து விசிபிளா தெரியாது, அதை பார்க்க முடியாது. அதுலதான் கிளியரா புரியுது, அந்த 5 வந்து அல்லாஹ் மட்டும் சொல்லுது, அந்த 1 குரானை குறிக்குது. The system collapses. What does this tells us? Tells us that God says you follow the Quran alone and this is what we do here. இது என்ன புரியுது, அல்லாஹ் மட்டும் குரான் மட்டும், குரானை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதை தான் நம்ம இங்க பண்றோம். உங்க ஜின் கேக்குறான்ல இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் வந்து இதுல வந்து ரஷாத் என்ன சொல்றாரு, அதற்கு நீங்க இது வந்து பதில் சொல்லுங்க. அதுக்கு குரான் மட்டும் என்ற விஷயம் தப்பா, அதை மட்டும் தானே நம்ம இங்க பண்றோம். அதான் சொல்றாரு, யூ ஆஸ்க் ஜின் கம்பெனியன் இஸ் திஸ் ராங், இது தவறான்னு கேளுங்க உங்க ஜின்னு கிட்ட. நம்பர் 3வது, ஆஸ்க் யுவர் ஜின் கம்பெனியன் டஸ் ரஷாத் ஹேவ் எனி ப்ரூஃப். அடுத்தது உங்க ஜின் கிட்ட கேளுங்க, ரஷாத் வந்து சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் ப்ரூஃப் இல்லாம சொல்றாரா. ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ரியல் மெசஞ்சர் அண்ட் ஃபேக் மெசஞ்சர்? அப்போ உண்மையான ஒரு தூதருக்கும் பொய்யான ஒரு தூதருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எ ரியல் மெசஞ்சர் அட்வொகேட்ஸ் தி வர்ஷிப் ஆஃப் காட் அலோன். உண்மையான தூதரா இருந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ் மட்டும் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா அவங்க அல்லாஹ் கிட்ட போக சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாக்குற போலியான சாமியார்கள் மாதிரி அவங்களுக்கு எந்த சக்தியும் கிளைம் பண்ற ஒவ்வொருத்தருமே போலியான மெசஞ்சர் தான் சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. உண்மையான மெசஞ்சர்னா கிளியரா புரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு சக்தி கிடையாது, வேற யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது, உங்களை அல்லாஹ்வின் பால் திருப்புவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். God gave him proof that you must not have no doubt that this proves that this person is a messenger of God. ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க, மிராக்கிள்ஸ் கொடுக்குறாங்க. அது நிச்சயமா நீங்க அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும், இந்த மனுஷர் வந்து அல்லாஹ்வோட தூதர் தான். இதற்கு எனக்கு ஃபர்ஸ்ட் தோண பாயிண்ட் வந்து அந்த மூசா வந்து அந்த ஃபேரோனோட இதுல வந்து அந்த மேஜிக்கல் இது பண்ணும்போது அவர் அந்த கொம்பை போட்டோடனே பாம்பா மாறி அவங்க போட்டு அந்த 3 அந்த மாயாஜால இதுவே முழுங்கிடுது. அப்ப உடனடியா அவங்க சரணடைஞ்சிடறாங்க. ஆமா, நாங்க அல்லாஹ் மட்டும் இந்த விஷயம் ஒத்துக்கிறோம், மூசா வணங்குற அந்த அல்லாஹ்வுக்கு நாங்க கீழ்படுகிறோம். அந்த மாதிரி
ஒவ்வொரு அத்தாட்சியும் காமிக்கும் போது நிச்சயமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இவர் அல்லாவுடைய தூதர் தான், அல்லாஹ் மட்டும்தான் விஷயத்த. அண்ட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப், சேலஞ்ச் யுவர் ஜின் கம்பெனியன். வாட் கைண்ட் ஆஃப் ப்ரூஃப் இஸ் திஸ்? இஸ் திஸ் ரியல்? இஸ் திஸ் ஃபேக்? நீங்க நான் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படியே இது பண்ண வேண்டாம். உங்க ஜின் கம்பெனியன் சொல்ற மாதிரி நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. இஸ் திஸ் ரியல்? இஸ் திஸ் ஃபேக்? இது உண்மையா இது பொய்யா? ரஷாத எதிர்க்கிற எவ்வளவு மக்கள், ரஷாத் சொல்றாரு அந்த சோகால்டு முஸ்லிம்ஸால ஒரு சின்ன தவறு கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க அவ்வளவு சொல்றாங்க இந்த மாதிரி ரஷாத் பொய்யானவர், சயின்ஸ் பர்சன் சொல்லும் போது ரஷாத் கொடுக்குற ஒவ்வொரு இதையுமே அவங்களால ஃபேக்னு ப்ரூவ் பண்ண முடியுமே, ஆனா முடியல. ஏன்னா மனுஷங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்துல மட்டும்தான் தவறு இருக்குமே தவிர நம்ம சொந்தமா பண்ற கருத்துல அல்லாவோட சிஸ்டம்ல தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால ரஷாத் சொல்றாரு அவங்களால ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இந்த 19 கட்டமைப்புக்கு எதிர கொண்டு வர முடியல. இட் இஸ் சாலிட். அவ்வளவு ஒரு கடினமான, ஒரு கடினம் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கு. இட் இஸ் பிசிக்கல் எவிடன்ஸ். அதை தொட்டு உணரக்கூடிய, பார்ப்பதற்கு பார்த்தவோனே அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிற விஷயமா இருக்கு. இஸ் இட் ட்ரூ த குரான் த மேனிப்புலேஷன்? அவர் சொல்ற போதனை விஷயம் நீங்க ஒவ்வொன்றும் ஜின்ட்ட கேளுங்க. அது குரான்ல இருந்து அப்படியே சொல்றாரா, இல்ல மேனிபுலேட் பண்றாரா, இல்ல அவரோட சொந்த கருத்தை ஆட் பண்றாரா? ரஷாத் இன்னொரு இடத்துல சொல்றாரு இந்த மாதிரி குரானை தவிர வேற எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே எடுத்துக்காதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நான் சொன்னா கூட முதல்ல நான் வெளியே போயிடணும்னு ரஷாத் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. நல்லதோ கெட்டதோ குரானை தவிர எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்க முடியாது. குரானை ஒப்பிட்டு எந்த விஷயம் வந்தாலும் எடுத்துக்கலாமே தவிர குரானை தாண்டி நம்ம போயிடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சாத்தான் பல பேர் இந்த இடத்துல ஏமாத்திட்டான். நம்ம தேடுதல் போகும்போது நிறைய விஷயம் காமிக்கப்பட்டு நம்ம கம்பேர் பண்றது இல்ல. குரான் கூட ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி பார்த்தனா இந்த குழப்பமே வராது. யூ மஸ்ட் அட்டாக் திஸ் டவுட்ஸ் அண்ட் எண்ட் தேம் ஒன்ஸ் ஃபார் ஆல். நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு குழப்பத்தையும் நீங்க உங்களை சூழ்ந்து விடாம நீங்க அந்த குழப்பத்தை சரி பார்த்து, குழப்பம் வருது ஓகே தான் சொல்றாரு. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு ஹேவ் டவுட்ஸ். எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு ஃபேஸ்ல கண்டிப்பா குழப்பங்கள் வரும். இவங்க அல்லாஹ் மட்டும் சொல்றாங்க, எப்படி இது ஒர்க் ஆகுமா, நம்மளை காப்பாத்துவாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு டவுட் வர்றது நேச்சுரல் தான். அதுதான் ஜின் பண்றான். ஆனா அந்த டவுட்டை அப்படியே விட்டு நம்ம அதை இது பண்ண விடாம நம்ம அந்த டவுட்டை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை நம்ம எடுக்கணும். அதுதான் ரஷாத் இவ்வளவு அல்லாஹ் சுபானுத்தால நமக்கு இவ்வளவு விஷயங்கள் கத்து கொடுக்குறாரு. அவர் எப்படி நீங்க டேக்கிள் பண்ணணும், அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், நீங்க கொஸ்டின் கேளுங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி காட்டுறாரு. அடுத்து 3வது கொஸ்டின், இஸ் ஹி மேக்கிங் எனி மணி ஃப்ரம் திஸ்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால ரஷாதுக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா, அவருக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்குதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ் ரஷாத் கலீஃபா மேக்கிங் எனி மணி ஃப்ரம் திஸ்? இதுல இருந்து அவர் ஏதாச்சும் லாபம் அடைகிறாரா? இந்த மாதிரி அல்லாஹ் மட்டும் இல்ல சொல்ற விஷயத்தினால அவருக்கு ஏதாச்சும் பலன் இருக்குதா? பிகாஸ் திஸ், இந்த உலகளாவிய ஏதாவது பலன் இருக்கா? பிகாஸ் திஸ் இஸ் a condition that is attached to every messenger of the Quran. If the person is making money from the message he is advocating, there is another issue. ஏன்னா குரான் அவர் சொல்றாரு அல்லாஹ்க்கு அஞ்சி ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த கண்டிஷன், இந்த கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த அல்லாவின் செய்தி சொல்ற ஒவ்வொருத்தருமே அதை காசுக்காக பண்ணாங்கன்னா அதுல வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதுல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தூது செய்தி நடக்கல, பிசினஸ் நடக்குதுன்னு ரஷாத் கிளியரா சொல்றாரு. ஆனா ரஷாத் சொல்ற செய்தினால ரஷாத் ஏதாவது பலன் இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ரஷாத் உங்க ஜின் கிட்ட கேளுங்க, ரஷாத் இப்படி பண்றாரு, இதுக்கு உள்ளார்ந்த காரங்க தவறானமா அவர் பிசினஸ் பண்றாரா, நீங்க ஒவ்வொன்றத்தையும் கேளுங்க. எல்லா விஷயங்களும் தோன்றது ஒன்று கேட்டு பாருங்க. The issue is business and money, and this is why this is one of the most important questions you ask a jinn companion. Is he making money from this? அதனாலதான் நான் சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நீங்க கேளுங்க ஜின் கிட்ட, இதுல இருந்து அவருக்கு லாபம் கிடைக்குதா? And unless the claimant meets all these criteria, you have to conclude is a fake messenger. நான் சொன்ன மாதிரி நான் நிறைய கேள்விகள் சொன்னேன். அந்த 5 இடத்துலயுமே நீங்க ஒவ்வொரு கிரைட்டீரியால ஃபெயில் ஆகி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க அல்லாஹ் மட்டும் என்று சொல்ற விஷயம் சார்ந்து எடுக்காம, இல்ல இந்த இடத்துல காசுக்காக பண்ணாலும் சரி, இல்ல அவங்க புகழுக்காக பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரைட்டீரியால அவங்க ஃபெயில் ஆன மட்டும்தான் அவங்க பொய்யான தூதம் கல்குலேட் பண்ண முடியும். ரஷாத் கொடுக்குற எண்ணற்ற இதுல ஒரு விஷயத்த கூட நம்மளால நிராகரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு அந்த கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலுமே அவ்வளவு சத்தியம் அடங்கியிருக்கு. அதுல அல்லாஹ் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அடங்கி நான் பாக்குறேன். Now for the benefit as a family, I must tell you, இது ரஷாத் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம் இங்க மஸ்ஜித் துக்சான்ல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். I must tell you that I see to it that what comes out of my pocket is more than what comes in my pocket. இந்த விஷயத்துல அல்லாஹ் மட்டும் சொல்ற விஷயத்துல இந்த விஷயத்துல ரொம்ப நான் தெளிவா என்ன பண்றேன்,
என்னோட பாக்கெட்டுக்கு எவ்வளவு பணம் வருதோ அதை விட அதிகமா வெளியே போறத நான் வந்து பரிசீலனை பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றாரு அவரு, இஃப் ஐ பிரிண்ட் த குரான் அண்ட் ஐ ஸ்பெண்ட் சர்டன் அமௌண்ட் மணி ஆஃப் இட் அண்ட் தென் வி வில் செல் இட் ஃபார் பைசஸ். நிச்சயமா நம்ம இங்க குரான் பிரிண்ட் பண்றோம், உதாரணத்துக்கு சொல்றேன். அதற்கு நிச்சயமா நமக்கு ஒரு அமௌண்ட் தேவை. அந்த குரானை பிரிண்ட் பண்ணி பைண்டிங் பண்ணி கண்டிப்பா ஒரு அமௌண்ட் தேவை. அதற்கப்பே நம்ம பிரைஸ்க்காக விற்கிறோம். ஆனா இந்த ரஷாத் என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த குரானை வந்து நான் வந்து எனக்கு செலவு பண்ணி பிரிண்ட் பண்றது 100 ரூபாய் செலவு பண்ணேன்னா அதை நான் 90 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். இந்த இடத்துல முக்கியமா என்ன ரஷாத் சொல்றாருன்னா, அந்த இடத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அல்லாவோட விஷயத்துல நம்ம எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது, இதோட பலன் நிச்சயமா அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மறுமையினால நோக்கி அவர் புரிஞ்சுக்கிட்டனால அவர் இது எந்த ஒரு பிசினஸ் நோக்கமும் பண்ணல. உண்மையை சொல்ல போனோம்னா அவருக்கு இது லாஸ் தான். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கையில 100 ரூபாய் போட்டு நம்ம 90 ரூபாய் தான் வாங்குறோம்னா 10 ரூபா நமக்கு லாஸ் தான் கிளியரா. ஆனா ரஷாத் வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யறது அல்லாவுக்காக, அல்லா மட்டுமே என்று சொல்ற அந்த செய்திக்காக பண்றாங்க கிளியரா புரிஞ்சிட்டு தான் அவரு ஷேர் பண்றாரு. என் பாக்கெட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை விட நான் அதிகமா செலவு பண்றதை நான் வந்து ஃபார் ஷுவர் பண்ணிக்கிறேன். ஐ மேக் ஷுவர் தட் நான் ஷுவர் பண்ணி அதை வந்து நிச்சயமா நான் பரிசீலனை பண்ணிக்கிறேன், அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். வாட் ஐ ஸ்பெண்ட் இஸ் மோர் தென் வாட் ஐ கெட். எனக்கு வரதை விட நான் அதிகமா செலவு பண்றேன். அண்ட் ஐ கோ அவுட் ஆஃப் மை வே. இதுல இருந்து அவர் என்ன பண்றாரு, அவரோட அந்த ஒரு அந்த பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்ட்ல வர லாபத்தை இதுல வந்து இது பண்றாரு. அல்லாஹ் சுபானத்துல அல்லாஹ் சொல்ற வழியில வந்து அவர் பணத்தை ஈட்டுறாரு. த்ரூ ஆல் கைண்ட் ஆஃப் பெயின் ஸ்டாக்கிங் எஃபர்ட்ஸ் டு தட். அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்றாரு, அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு. இதுல இருந்து ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கத்துக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல போகும்போது நமக்கு வந்து இந்த உலகளாவிய ஆசைகளை விடுத்து உண்மைக்குமே நம்ம அந்த மறுமையை டார்கெட் பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த 10 ரூபா லாஸா இருக்கட்டும், 10,000 லாஸா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா நம்ம அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்துல போகும்போது நமக்கு நிச்சயமா தெரியும் மறுமை நாளுக்கு நமக்கு நிச்சயமா ஒரு கூலி இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் திஸ் கவர்ஸ் த ஹோல் இஷ்யூ. இது மூலமா நம்ம வந்து மொத்தமா கிளியரா சொல்லிட்டாரு. ரஷாத் தூதன் சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு காமன் பர்சனுக்கு எவ்வளவு டவுட் வருமோ அதை எல்லாத்தையும் ரஷாத் மாஷால கிளியரா சொல்லிட்டு போயிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். நேரம் இருக்கனால இன்ஷால்லா நான் ஒரு அடுத்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுறது இன்ஷால்லா ஷேர் பண்றேன். இது வந்து அந்த இன்ஷால்லா இதுக்கு வந்து நான் அது படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூறா படிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சரி, ஓகே, நான் வரும்போது படிக்கிறேன். சரி, எடுக்க முடியல எந்த நம்பர்னு. எக்ஸ்பிளைனிங் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த கோவனன்ட். அல்லாஹ் சொல்ற அந்த உடன்படிக்கைய அதை வந்து அல்லாஹ் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ரஷாத் வந்து அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து மக்கா டச் பண்றதுக்காக போயிருக்காரு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு. அண்ட் ஃபஜர் பேர் முடிச்சுட்டு காபால அவங்க ரூம் திருப்பி வந்துட்டாங்க. ஸோ ஐ காட் மை லிட்டில் ரேடியோ அண்ட் ஐ ஸ்டார்ட் ஆன் மை பெட். நான் என்னோட ரேடியோ எடுத்துட்டு நான் என்னோட பெட்ல உட்காந்துட்டேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஆப்போசிட்ல அவங்க பெட்ல உட்காந்துட்டாங்க. நான் வந்து அந்த ப்ரோக்ராம் ரேடியோல ஆன் பண்ணி சைரோக்கு செட் பண்ணிட்டேன். And sure enough, here comes Sheikh Albana, and I can tell you the reason that I know that I was fully awake
இஸ் ஐ நெவர் ஃபால் அஸ்லீப் வென் ஷேக் அல்பானா இஸ் ரீடிங் குரான். நான் ரொம்ப ஷூரா சொல்வேன், ஷேக் அல்பானா வந்து அந்த பர்சன் குரான்ல படிக்கும் போது காலையில நான் ஒரு காலம் தூங்கினதே இல்லை. எனக்கு ரொம்ப ஷூரா சொல்ல முடியும். ஒவ்வொரு டைமும் ரொம்ப அலர்ட்டா விழிச்சு அந்த குரான் படிக்கிறதை கேட்பேன். அண்ட் வென் ஐ வென்ட் ஹஜ் ஃப்ரம் ஹியர், வந்து எகிப்துல இருந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு 100 கேஸ் டேப் எடுத்துட்டு என்னோட பிரதர் அத்தீப் கிட்ட கொடுத்துட்டேன். எதற்காகனா, ஷேக் அல்பானா ப்ரோக்ராம் நீங்க ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அவர் தம்பி கிட்ட என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, ரேடியோலயோ டிவிலயோ உடனே ரெக்கார்ட் பண்ணிருங்க. அந்த டேப் கையில கொடுத்துட்டு, இப்போ திருப்பி இங்க வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேர்க்கம் ஷேக் அல்பானா அண்ட் ரிசைட் சூரா அல் ரஹ்மான். அவர் சூரா அல் ரஹ்மான வந்து ஓதுறாரு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லமல் குரான் ஓதிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ மீன் எக்டசி அவர் அஷாத் வந்து கேட்டுட்டு ரொம்ப மாஷா ரொம்ப சந்தோஷமா இன்டர்ன் ஸ்பெஷல்ல இருக்கிற அந்த அந்த அவர் படிக்கிற குரான் வசனத்தை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த அல்பானாவோட வாய்ஸ் வந்து அவர் கேட்கல. அவர் வந்து பிசிக்கலா அங்கதான் இருக்காரு. பிசிக்கலா அங்க இதுல மக்கால தான் இருக்காரு. ஆனா மென்டல் அல்ல என்ன பண்றாங்கன்னா, பிரபஞ்சத்துல ஒரு இடத்துக்கு அவர் கூட்டு போயிடுறாங்க. அண்ட் ஐ நோ ஐ வாஸ் ஃபுல்லி அவேக். பிரசாத் சொல்றாரு, பிரசாத் பேசுறாரு, எனக்கு நிச்சயமா தெரியும் நான் தூங்கல, நான் கான்சியஸா தான் இருக்கேன், நான் சுய நினைவோட தான் இருக்கேன். பட் இயர் ஐ எம் சம்வேர். நான் ஆனா இந்த இடத்துல நான் அங்க அங்க இல்ல. என்னோட மென்டலா நான் வந்து இங்க இல்ல, எகிப்துல இல்ல, சாரி நான் மெக்கால இல்ல, நான் பிரபஞ்சத்துல வேற அல்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் ஐ சா திஸ் அட் த டைம் நத்திங் வாஸ் எக்ஸ்பிளைன் டு மீ. எனக்கு அப்ப எதுவுமே புரியல. நான் அந்த இடத்துல அப்படியே நிக்கிறேன். இட் வாஸ் நன் ஆஃப் யர் பிசினஸ் நவ். அவர் ரஷாத் என்ன சொல்றாருன்னா, பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. பட் பட் யூ ஆர் ஹியர் ஃபார் சம் ரீசன். ஆனா எனக்கு நிச்சயமா புரியுது இங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ சா ஆல் ஐ வாஸ் டோல்ட் வாஸ் தட் தீஸ் ஆர் ஆல் ப்ராஃபிட்ஸ். அந்த இடத்துல ரஷாத் நிற்கும் போது அங்க வர அங்க ஒருத்தரா வராங்க, அவர்களை நபிமார்கள்னு சொல்றாங்க. ஜீசஸ், ஈசா, மூசஸ், முகமது, டேவிட், சாலமன், ஜோனா, லூத், நோவா, எல்லா நபிமார்களும் வராங்க. ஆல் ஆஃப் தெம் எல்லாரும் வராங்க. அண்ட் ஐ வாஸ் டோல்ட் திஸ் இஸ் ஆல் ஆஃப் தெம். ரஷாதுக்கு வந்து நபிமார்கள் கூறப்பட்ட தவிர யார் யாரு எந்த நபிமார்கள் சொல்லல. இவர்கள்லாம் நபிமார்கள் மட்டும் ரஷாதுக்கு தெரியுது. அண்ட் தே ஆர் அப்பியர் லைக் தோஸ் ஓவல் பிக்சர்ஸ். நம்மளோட செயின் எல்லாம் பார்த்திருப்போம், சின்ன பசங்க போட்டிருப்பாங்க அப்பா அம்மா போட்டோ. அதே மாதிரி ஒரு முட்டை வடிவத்துல அவங்க ஃப்ரேம்ல ஒவ்வொரு மனிதர்களும் வந்துட்டு போறாங்க, ஒவ்வொரு நபிமாரும் வந்துட்டு போறாங்க. That many of us have, except these are live people. God showed them to me the way they looked us in the world. அல்லாஹ் வந்து ரஷாது காமிக்கும் போது இந்த நபிமார்கள்லாம் இந்த உலகத்துல எந்த தோற்றத்துல வாழ்ந்துட்டு போனாங்களோ அதே தோற்றத்துல ரஷாது காமிக்கப்பட்டாங்களாம். Cause I probably would have freaked out if God showed them out to me in any way. அது இல்லாம அல்லாஹ் அவருக்கு வேறு முகாந்திரமா காமிச்சிருந்தாங்க நபிமார்களை, நிச்சயமா அவரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால அல்லாஹ்வின் ஏற்பாடுபடி இந்த உலகத்தை எப்படி அவங்க வாழ்ந்துட்டு போனாங்களோ அதே மாதிரியே அஷாது காமிக்கப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஓவல் அந்த ஃப்ரேம்ல வந்து வந்துட்டு போறதா அஷாத் சொல்றாரு. அண்ட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ். அந்த இருக்க ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு உடை அணிஞ்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டர்பைன்ஸ், டிஃப்ரெண்ட் ரோப், அந்த தலப்பெல்லாம் இருக்கு சொல்லுவாங்க அந்த டைம்ல, அந்த அந்த 90s 70s அதுக்கு முன்னாடி எல்லாம். ஸோ ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அதான் அஷாத் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதர் டிஃப்ரெண்ட் டர்பன்ஸ் கட்டியிருந்தாங்க, டிஃப்ரெண்ட் ரோப்ஸ் கட்டியிருந்தாங்க. பட் த பர்சன் வாஸ் டவுன் ஃபார் லைக் ஃப்ரம் த ஹெட் டு நீஸ். அவர் ரஷாத் வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த ஓவல் ஃப்ரேம்ல பார்த்துட்டே இருக்கிறதா சொல்றாரு. அண்ட் ஒன் பை ஒன் தே கேம் இன் ஒன் பை ஒன் அண்ட் தே லுக் ஸ்ட்ரெயிட் இன் மை ஃபேஸ் அண்ட் தே ஷேக் தேட்ஸ் அப்ரூவிங். அவங்க நபிமார்கள் ஒருத்தரா வந்து என்னோட முகத்தை பார்த்து அவங்க தலையை அப்படி ஆட்டினாங்க. நம்ம மேலே கீழே ஆட்டுவோம்ல, ஆமான்னு சொல்றதுக்காக மேலே கீழே ஆட்டுவோம்ல, அதே மாதிரி அவங்க மேலேயும் கீழே ஆட்டா அஷாத் சொல்றாரு. சம்திங் லைக் திஸ் பண்ணி காட்டுறாரு, யூ நோ அப்ரூவிங்லி. அண்ட் தென் த பர்சன் வில் கோ லைக் தட் அண்ட் அனதர் ஒன் வில் கம் திஸ் டே. இதே மாதிரி ஒருத்தர் வருவாரு, அஷாதை பார்ப்பாரு, தலையை ஆட்டுவாரு, அப்ரூவ் பண்ணுவாரு. இதுக்கப்புறமேட்டு வேற அடுத்த நபிமார்கள் வருவாங்க. இதே மாதிரி வந்துட்டே இருக்காங்க. அண்ட் சோ ஆன் தே கேட் கோயிங் லைக் திஸ். இதே மாதிரி வந்துட்டே இருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ விச் இஸ் விச். நான் சொன்ன மாதிரி இவங்க நபிமார்கள் தெரியுது அவருக்கு, ஆனா எந்தெந்த நபிமார்கள் யாரும் அவரால் குறிப்பிட முடியல. ஒன்லி ஆப்ராம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு மீ. ஆப்ராம் நபி மட்டும்தான் இவர் தான் ஆப்ராம் நல்லா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவர் ஆப்ரகாம் சொல்லிட்டு அந்த ஆப்ராம் வந்து காட்டி அப்ரூவ் பண்ணிட்டு போறாரு. when Abraham came I was told this is Abraham. நான் சொன்ன மாதிரி ஆப்ராம் வரும்போது எனக்கு கூறப்பட்டது இவர் தான் ஆப்ரஹாம்னு. and he is the only one identified to me. என்னால மற்ற நபிமார்கள் யாரும் சொல்ல முடியல, ஆனா இவர் மட்டும் ஆப்ரஹாம் எனக்கு கூறப்பட்டது. and I did not know what this was all.
அபவுட் எனக்கு அது தெரியல. அப்போ எதற்காக இப்படி நடக்குது எனக்கு இது ஒண்ணுமே புரியல. திஸ் இஸ் எண்டட் when I came back. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா இந்த இது அல்லா அத்தாச்சு காமிச்சதுக்கு அப்புறமேட்டா அவர் திருப்பி இங்கே வந்துடுறாரு, பேக் டு வேர்ல்டு, நம்ம எர்த்துக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் மக்கால இருக்காரு. ஐ லுக் அட் மை ஃபாதர் அண்ட் ஐ சேட் கெஸ். அப்ப வந்து என்ன பண்றாரு மாஷால, இவரு அவங்க வாப்பா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வாப்பா நான் இந்த மாதிரி எல்லா நபிமார்களையும் பார்த்தேன்னு சொல்றாரு. அண்ட் ஆபிரகாம் வாஸ் ஐடென்டிஃபைட் டு மீ. அதையுமே சொல்றாரு. இதுல ஆபிரகாம் நம்ம மார்க்கத்தின் தந்தை, இஸ்லாத்தின் தந்தை, அவர் எனக்கு இப்படிதான் இருந்தோம் கூறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு சந்தோஷமா வாப்பாட்ட. அண்ட் இ லுக்ஸ் லைக் அஸ். அவர் வந்து நம்மளோட, அதாவது இப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு லுக் இருக்க மாதிரி ரஷாத் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் வந்து கலிஃபாஸ் மாதிரியே இருந்தாரு. அவர் கிளியரா சொல்றாரு, நம்மள மாதிரியே இருந்தாருப்பா, நம்மள மாதிரி இருந்தாரு வாப்பான்னு சொல்றாரு. பிகாஸ் இட் ஸ்ட்ரக் மீ. ஏன்னா அந்த தோற்றம் தான் சொல்றாரு ரஷாத். ஐ ரிமெம்பர் வாட் தே லுக் லைக் பட் ஐ கான்ட் டெல் விச். ஸோ ஐ டோல்ட் ஹிம் ஆப்ரஹாம் தட் லுக் லைக் அஸ். நான் சொன்னேன் வாப்பா கிட்ட, ஆப்ரஹாம் நம்மள மாதிரி இருந்தா த கலிஃபாஸ் யூனோ. ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு காடா இருக்கும். ஸோ அதை வச்சுதான் அவர் சொல்றாரு ஆப்ரஹாம் பார்க்க நம்மள மாதிரி இருந்தாங்க வாப்பான்னு அவர் வாப்பாட ஷேர் பண்றாரு. வி ஆர் பர்டிகுலர். அதான் சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்கு தோற்றத்துல. இஃப் யூ லுக் அட் மீ, லுக் அட் மை பிரதர், லுக் அட் மை சிஸ்டர், தெர் இஸ் அ பர்டிகுலர். என்னோட பிரதரையோ இல்ல என்னோட சிஸ்டரையோ இல்ல என்னையோ நீங்க பார்க்கும்போது எங்க 3 பேருக்கு காமனா ஒரு லுக் இருக்கும்ல, அதே லுக்க நான் ஆபிரகாமிடம் பார்த்ததா அவர் சொல்றாரு. அண்ட் ஆபிரகாம் லுக் லைக் தட். ஆபிரகாம் அதே மாதிரி இருந்ததா சொல்றாரு. ஸோ பட் த ஃபர்ஸ்ட் திங் தட் மை ஃபாதர் வாஸ் சேட் வாட் முகமது லுக் லைக். ஆனா அவர் வாப்பா ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, முகமது எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டே கேட்பாரு சொல்லுவாரு. அந்த சொல்லும் போது எங்க வாப்பா வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேள்வி என்னன்னா, முகமது எப்படி இருந்தாரு அப்படின்னு தான் அவர் ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு வாப்பா. சிரிச்சுட்டே அவர் சொல்றாரு, ஐ செட் சாரி டாட், ஐ டோன்ட் நோ விச் ஒன் ஹி வாஸ். என்னால சொல்ல முடியல யார் ஆபிரகாம், எனக்கு சொல்ல முடியல. பட் when I see him I recognize him again. ஆனா நிச்சயமா நான் இன்னொரு டைம் பார்த்தேன்னா என்னால வந்து இவங்க காமிக்க முடியும் இவர் தான் முகமதுன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. didn't know what the name is. Okay, I just enjoyed it very much and I told my parents, I told my friends. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு மாஷா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எங்க வாப்பா மாட்டு நான் சொன்னேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இதை பத்தி. ஐ மென்ஷன் இட் மேபி சூத் இன் பாசிங். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மஸ்ஜித் துக்ஸான்ல இருக்க சூத் கிட்டே நான் இதை பத்தி சொன்னேன். இட் வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ. இட் வாஸ் ஜஸ்ட் பிகாஸ் லைக் ஐ சே இட் வாஸ் நாட் லைக் இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இதை வந்து ரஷாத் என்ன சொல்றாருன்னா, இதை காமிக்கப்பட்டதுக்கு ரஷாதுக்கு எந்த விதமான ஒரு இன்டர்ஃபேஸுமே கிடையாது. இதை பத்தி அவர் ஏன் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்றாரு. திஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் டு பி டன். இது அல்லாவால் நிர்ணயிக்கப்பட்ட, இது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு 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 சூழ்நிலை சிச்சுவேஷனா இருக்கு, ஒரு இதுவா இருக்கு. ஸோ டு மேக் எ லாங் ஸ்டோரி ஷார்ட், ஸோ இப்ப ஷார்ட்டா சொல்றேன்னு சொல்றாரு, 4 months ago this was all explained to me and this is why I have been telling you that Allah subhanahu wa ta'ala has been merciful and graceful towards us. that எனக்கு கொஞ்சம் 4 மாசம் கழிச்சுதான் எனக்கு கிளியராகவே புரியுது எதற்காக இது நடக்கப்பட்டது, எதற்காக இப்படி நபிமார்கள் வந்து இவர் அக்செப்ட் பண்ற மாதிரி தலையாட்டுவதாகவும், எதற்காக இப்படி நடக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நடந்ததே ஒரு மிகப்பெரிய கருணையாகவும் நம்ம மேல உள்ள ஒரு அருளாலும் பார்க்க ரஷாத் வந்துட்டு. சில நேரம் கம்மியா இருக்கனால நான் அடுத்த பயன்ல கண்டினியூ பண்ணாம கண்டிப்பா சொல்றேன். எதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி அல்லாவால் நியமிக்கப்பட்டு நடக்கப்பட்டது என்ற காரணத்தை நம்ம நிச்சயமா புரிஞ்சுப்போம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.